துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சோத்திரம், காண்பவரே சோத்திரம், ஆவியானவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் தெய்வம் இயேசு மறவாத எனக்கு கொடுத்த வார்த்தை. அதனால் இந்த வார்த்தையினோடு பேசுனது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அதனால நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று தகப்பன் சொல்லுகிறார். இந்த 44ஆம் எசாயான் புஸ்தகம் 24ஆம் வசனம் அப்படி சொல்றது. எசாயான் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படியா சொல்கிறது, நானே பூமியை பரப்பினவர். அவருக்குள்ள எல்லாமே இருக்கின்றது. பரப்பின தகப்பனிடத்துல எல்லாமே இருக்கிறது. அந்த தகப்பனிடத்துல நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அவருடைய கிரியை வெளிப்படுவோம். ஆமேன். இதனாலும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதிப்பாடல் ஜெபங்களுக்குள்ளாய் கடன் சென்று 7:30 இருந்து வார்த்தையின் வெளிச்சத்துடாய் கடன் செல்ல போறோம். இதனாலும் உங்களோடு முதலாவது ஒரு செய்தியை எங்களோடு இணைகிறார் பாஸ்டர்கள், புதிய ஊழியக்காரர் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை தருவார்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்தின் செய்தி எடுத்து வருவதாக எமி புஷ்பராஜ் அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்கள் சகோதரி சுபாலங் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறேன். 4வதாக வார்த்தையின் வெளிச்சத்திலே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் ஒரு செய்தி எடுத்து வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை அலங்கரிப்பார்கள். முடிவாக நாங்கள் நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இதனால் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம், துதிப்போம். இணையுங்கள், அழையுங்கள். சங்கம் வானொலிக்குள்ள சங்கமிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புடன் இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் நாங்கள் சங்கமிக்கும்படியா சங்கம வானொலியானது எங்களுக்கு அந்த வாசலை திறந்து தந்திருக்கிறது. இந்த திறப்பின் வாசல், அந்த திறந்த வாசலுக்குள், அந்த அலங்கார வாசலுக்குள் நுழைய உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆமென். இதனாலும் துதிப்போம் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக. நன்றி கோடியப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். மகிமே ராஜாவே உமக்கு நன்றி, மாறாதவரே நன்றி, நேசரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாவே கிருபையா இந்த நேரங்களை தந்தீரே, அனுகூலப்படுத்த தந்தீரே, உமக்கு சோஸ்ரம் சோஸ்ரம் அப்பா. நீர் செய்வது ஐயா ஒரு நாளும் தடைபடாத தேவரே, நீர் சகலம் செய்ய வல்லவர் ஆண்டவர். நீர் வரைந்த தேவன், தங்களை எப்பொழுது நினைக்கிற தகப்பனே உமக்கு சோஸ்ரம் சோஸ்ரம். நீ நடத்தின பாதைகளுக்காக நன்றி செலுத்த அனுமதித்த அந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துறோம். நன்மை கிருபை எங்களை காண செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு சோஸ்ரம். பீதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவி எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் நம்மை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் உம் தழும்புகளால் குணப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் உம் தழும்புகளால் குணப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவி எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம்.
துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் என்ற தூயாரி தூயவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரை உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில உலாவுறவரை உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறவரை உம்மை சோசரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், ஆலோசனை ஆச்சரியமான செயல்ல மகத்துவம் உள்ளவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே இழந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், தண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து தட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். எல்லா துதிகான மகிமையும் இந்த வாய்ந்தவனுக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் எடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாள் சங்கீத பகுதியானது 71 சங்கீதம் 1 தொடக்கம் 7 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தை எடுத்து தியானிப்போம். சங்கீதம் 71 1 தொடக்கம் 7 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மாக்களுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன்.
நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆமேன். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னார், அவர் ஒரு விண்ணப்பமாக இதை விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னார், என்னை வெட்கமடையாதபடி செய்யும். ஏன் வெட்கமடையாதபடி செய்யும்? நான் உம்மில் நான் நம்பிக்கையா இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், அவருக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அந்த சங்கீதக்காரர் சொல்லுவார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்க. இன்னைக்கு மனுஷன், அதாவது மனுஷன் பேர் நம்புவதை, மனுஷனை நம்புவதை கர்த்தர் மீது பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொன்ன வார்த்தைகள். இன்னைக்கு மனுஷனை நம்பி மாமிச பலத்தில நாங்க நம்பி விழுந்து போகாதபடிக்கு, விழுந்து விழுந்து எழும்பாதபடிக்கு தேவ பலத்தில நாங்க நம்பி இருப்போம் என்று சொன்னா, தேவனை நம்பி இருப்போமா இருந்தா நிச்சயமாக அவர் எங்களை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொன்னால், அதே சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. அப்ப இந்த நாட்களும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நாங்கள் அவரை நம்பி இருக்க இன்னும் கிட்டி சேரணும். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவரிலே நம்பிக்கையாயிருப்போம், அவரையே நம்பி ஓடுவோம். அவரே நமது கேடகமாயிருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறது. அவர் நம்மை வெட்கப்பட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு ஓடுவோமா? சங்கமத்திற்குள் சங்கமிக்க இணையுங்கள், அலையுங்கள். நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையாயிருக்கிறார், நம் மக்கள் இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் துதியின் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்பிற்கு கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அடுத்து வாருங்கள், துதி பாடலே எங்களோட ஒரு விண்ணப்பம். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மோடு இணைந்த ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த இடத்திலும் ஆண்டவரே பாட துதிக்க உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அண்ட ஆண்டவரே உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. தகப்பனே கிருபை பெருகும் துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரத்தால் கிருபை பெருகும் அண்டு கிருபை பெருகத்தக்கதாக இந்த தேவாதி தேவனை துதிக்க உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே வாஞ்சிக்கிறேன். கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினேர், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினேர். உம்மை போல யாருமில்லையே, உம்மை போல யாருமில்லையே. ஒவ்வொரு நாளில் வாஞ்சிக்கிறேன், உம்மையே வாஞ்சிக்கிறேன். 10,000களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே, பள்ளத்தாக்கில் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே,
பதினாயிரங்களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே. பள்ளத்தாக்கில் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. உம்மை போல வேறொரு தேவனும் இல்லையே, உன்னதமானவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில் தானே. உம்மை போல வேறொரு தேவனும் இல்லையே, உன்னதமானவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில் தானே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, கிருபையுள்ளவரே. எந்த நாளும் எப்போதும் என் கூட இருப்பீர், கைவிட கண்மலையே. இயேசுவே இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லையே. உம்மை போல் யாரும் இல்லையே. நானும் அபிஷேகம் ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெலனானீர். நானும் அபிஷேக ஒலிவமரம், காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் ஒன்றே காப்பவரே, என் சேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் ஒன்றே காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், வெள்ளம் தரும் புகழிடம் நீரே. உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே, மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெல்லாம் உமக்காய் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேகம் ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், உம் அன்பையே நம்புபவன். ஆண்டவரே நன்றி செலுத்துற உங்களுடைய அன்பு. ஆண்டவரே நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன், அன்பாகவே இருக்கிறேன். தேவாதி தேவன், அன்பு செலுத்துற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு தரையும் வந்த இந்த இடத்துல ஒவ்வொரு தரும் ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலி கூடாக கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் சத்தியம் பரவிட்டது, மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது, எல்லா இடத்திலும் பரவத்தக்கதாக ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமைக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதியேற எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலியை இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் ஜெபத்தை துதி பாடலை எங்களோட ஒரு மனப்படுங்க சிஸ்டர். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, அப்பா உங்களோட வார்த்தையின் மூலமாக யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அவங்களுக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் ஞானத்தையும் கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய புதிய அன்பின் மூலமாக எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபமே ஜெயம் ஐயா. ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களிடத்தில் இருந்து எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் விடுதலையும் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரே சோஸ்திரம், கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பேலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கொண்டு என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமெனப்பா. பாட்டின் மூலமாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நான் உங்களை துதிப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட இரத்த கோட்டைகளும் மறைத்து வைத்து அவங்களை இன்னும் புதிதான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி தாழ்த்தி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல் ரோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் வந்து கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எமக்கு. ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி. நீங்க மற்றும் இருந்தால் போதும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த எந்த விதமான நிலப்பரத்துல இருந்தாலும் உங்களோட கரம், உங்களோட சமூகம், உங்களோட பிரசனம் மட்டும் அங்க கூட இருந்தா போதும் அப்பா. யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உங்களோட பிரசனத்தை அறிந்து உணரக்கூடியதாக யாவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர் ஊழியருக்காக ஜெபித்து ஊழியர்களுக்காக
அருமையான துதிப்பாடலை எடுத்து வந்தீர்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவசமானத்தை கூறுகிறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஆமென். Amen. Amen. Thank you. God bless you, Sister Subha. Thank you. God bless you too. ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக நீரலுக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானொலி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். என்னோடு இணையுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் இந்த வானொலி ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. சங்கமம் வானொலி உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். கர்த்தாவே, இதன் ஊழியங்கள் இல்லைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை செய்கிறவரும் ஊழியருமான ஸ்தாபகருமான லெஸ்லி பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஊழிய வாஞ்சைக்காக நன்றி செலுத்துறோம். ஆத்தும பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இருக்கிற இடத்துல மூடி பாதுகாத்தலுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னுமாய் கேட்டுக்கிற அன்பு நேரலுக்காய் செபிக்கிறேன். கர்த்தாவே, மறு ஒழிப்பை கேட்கப்போற அன்பு நேர்களை உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்துல இருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை இந்த வானொலி கூட கேட்கின்றார்களோ அந்த உள்ளத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், தடைகள் உட்டியட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று அறிக்கை பண்ணி செபிக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே, பலவீனங்கள் நீங்கள் நீக்கி உடைய பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கறதுனால உடைய நாமத்தை நாங்கள் 24 மணி நேரம் கேட்கறதுனால எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லும்படியா ஒரு சாட்சியின் பாத்திரங்கள் எழுமட்டும் ஆண்டவர், அவைய நிரூபங்களாய் மாறட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், ரசை உண்டாட்டும், ஒரு எழுப்புதலம் காணணும் ஆண்டவர். 4 திசையிலும் உள்ளதையா தேசங்கள், அந்த தேசங்களுக்குள்ள அந்த பட்டணங்களுக்குள்ள அலையாய் சென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள நீர் கிருபை பாராட்டி விடா. கிருபை வாசலை திறப்பீராக. உம்முடைய வாசல் ஆண்டவர் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொன்ன அந்த திறந்த வாசலுக்குள் இந்த சங்கம் வானு நுழைந்து அலியா இல்லையா கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். அயாசோவிகள் திறக்கட்டும் ஆண்டவர். சிந்தைகள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தையோட மாற்றுவீராக. உன் சிந்தையை வெறுத்து வேதத்துல பிரியமாயிருக்கிறவர்களாய் மாற்றுவீராக. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் தொடர்ந்து புதிய நேர்களை இணைப்புகள் கொண்டு வாங்க. ஊழியங்களை செய்ய தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க மெய்யான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி அலங்கரித்து தாங்க. ஆசீர்வதிங்க. வெளிச்சத்துல வெளிச்சங்கால எங்கள் கண்களை, எங்கள் மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்களை திறக்கட்டும். வேதத்துல அதிசயங்களை காணும்படி கிருபை செய்யுங்க. மகத்துவங்களை சொல்லித்தாங்க. வார்த்தை இதயக்களை எழுதி அறிக்கை பண்ணி ஜெயமெடுக்க கிருபைதான். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கப்படுற ஒவ்வொரு தாசர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதா மாமிச பலவீனங்கள் நீங்கி அப்பா நீங்க ஊழியர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய அன்பு கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்தினோம்.